சூப்பர் ஸ்டார் கொடுப்பாரு எல்லாருக்கும் அட்வைஸ். 105 டிகிரி காய்ச்சலும் கூட ஷூட்டிங்க பண்ணல காம்ப்ரமைஸ். தலைவர் பண்ணிருக்காரு இந்த மாதிரி பல சாக்ரிஃபைஸ். இது எப்படி இருக்குன்னு பண்றாரு பாலா சார் தலைவரோட ஹிஸ்டரியை ரிவைஸ். சூப்பர் ஸ்டார் கூட பண்ணிருக்கேன் பல படம் கம்பைன். அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அவரோட விஷன் ஆஃப் டிவைன். நானும் ஃபேன் தான் சொல்றாரு ஒய்ஜி மகேந்திரன் இன் சிங்கிள் லைன். என் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் பண்ண பல தவறு சூப்பர் ஸ்டார் இருந்து கிடைச்சிட்டு எனக்கு ஒரு பவர். தலைவர் வழியில நடக்க ஆரம்பிச்சு ஆயிருவோம் கிளவர்னு பேச வராரு நாகராஜன் CEO ஆஃப் ரீகோட் குளோபலி. சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு மனுஷன் இனிமே வி கான் சி. அவர் தான் என் மைண்ட் செட்டையே கிளியர் பண்ண கீ. அப்ப எழுதின புக்கு தான் ரஜினி இன் மீன் பேச வராங்க ராஜ ரசிகர் அம்பிகா. தலைவரை பார்க்க தாண்டி குதிச்சேன் வாலு. சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எப்பவும் ஆக விட மாட்டாங்க ஃபாலு. எனிதிங் ஃபார் தலைவர் ஐட்டம் டு தி சோல். சூப்பர் ஸ்டாரை பத்தி பேசினா அடிக்காது போரு. எல்லாமே தலைவர் ஐட்டம் டு தி கோர். தலைவர் தர்பார் தான் இதுக்கான ஃப்ளோர். தலைவர் தான் எங்களோட ஹெவன். இதுதான் போல தலைவருக்கு எபிசோட் 47. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ-பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை. தலைவரை பத்தி இவ்வளோ கண்டென்ட் எங்க இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஐயோ விக்கி இதுக்கு மேலே எடுக்கலாம், நம்ம 50 எபிசோட் முடிக்கிறதுனால 500 தகவலோட முடியுதுன்னு சொல்லி 5000 தகவலுக்கு தயாராயிட்டார் நம்ம பாலான. ஆனா இன்னைக்கு 461 இருந்து 70 வரலையும் சொல்லி அடுக்க தயாராயிட்டாரு ஆன் த செக்மெண்ட். இது எப்படி இருக்கு? பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு 47வது நாள். தகவல் நம்பர் 461. ஒரு நடிகையுடைய நடிப்புக்காக தாம் படத்தில் அவங்க நடிக்க வேணான்னு தலைவர் சொன்னாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்வசி அவர்கள். முத்து படத்தில் சரத்பாபுடைய முறப்பொண்ணா சுபான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்கல்ல, விக்ர கேரக்டர். அந்த கேரக்டருக்கு முதல்ல ஊர்வசி தான் சஜஸ்ட் பண்ணாங்களாம். கே. ரவிக்குமாரும் ரமேஷ் கண்ணாவும். தலைவர் தான் நோ அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க என்ன மாதிரி நடிகை, எவ்வளோ மாதிரி கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படிப்பட்ட கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கூட இந்த சின்ன கேரக்டர் நடிக்கிறது எப்படி சரியா இருக்குன்னு சொல்லி ரமேஷ் கண்ணாகிட்டையும் கே. ரவிக்குமார்ட்டையும் அவங்க வேணான்னு சொல்லிட்டாராம். சொன்னதோடு நிற்காம இதை நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல வேணாம், சொன்னால் அவங்க வருத்தப்படக்கூடும், அதனால நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி ஊர்வசிக்கு அவரே ஃபோன் பண்ணி என்ன காரணத்துக்காக நான் நோ சொன்னேன்னு விலைக்கு நோ சொன்னாராம். இதை ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்க ரஜினி பண்ணணுமான்னு கேட்டால் அதுதான் தலைவரோட மனசு. யாரும் எந்த விஷயத்துக்காகவும் தன்னால் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார்ல, அதுதான் தலைவர். அப்படி வளர்ந்து வந்து ஒரு நடிகை மேலே தலைவர் காட்டின அக்கறையை பற்றி பேசிட்டு இருக்க நேரத்தில் அதே மாதிரி தலைவர் உச்சத்தில் இருக்கும்போது வளர்ந்து வந்து ஒரு நடிகர் தலைவரை பற்றி சொல்லக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு. தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 462. தகவல் நம்பர் 462. அந்த நடிகர், அந்த வளர்ந்து வந்த நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்கள். ஸ்ரீகாந்த் மெர்க்குரி புகழ் படத்துக்காக AVMல செட் போட்டு நடிச்சிட்டு இருக்காருங்க. அந்த நேரத்தில் அதே AVMல சிவாஜி படம் எடுத்துட்டு இருக்காங்க. சங்கர் சாருக்கு ஸ்ரீகாந்த் தெரியும் அப்படிங்கிறனால ஒரு முறை சொன்னாரா, வாங்களே ஒரு மாதிரி செட்டுக்கு தலைவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸ்ரீகாந்துக்கு பயங்கர சந்தோஷம். சங்கர் சாரை கூப்பிட்டாரு, தலைவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே தலைவரை பார்க்க போனாராம். அப்படி தலைவரை பார்க்க போகிறப்ப நான் மட்டும் போல எங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா எங்கள் அப்பாவும் தலைவரோட மிகப்பெரிய ஃபேன். நாங்கள் அங்கே போய் உட்காந்துட்டோம். வாஜி வாஜி சிவாஜி பாட்டுக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த ஷார்ட் முடிச்சு தலைவர் வருவார். நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். திடீர்னு என் தோல் ஒரு கை, ஸ்ரீகாந்த் எப்போ வந்தீங்க அப்படின்னு. திரும்பி பார்த்தா தலைவர் நிற்கிறாரு. நான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் பின்னாடி இருந்து வந்து என்னை கட்டி அணைச்சு ஸ்ரீகாந்த் சொன்னேன். என்னால் அப்படி டோட்டலாக மெய் மறந்து நின்றுட்டேன். அதோடு நிப்பாட்டினா பரவாயில்ல, பாட்டு பார்த்தீங்களே, ஷூட்டு பார்த்தீங்களே, என் கெட்டப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். யார்கிட்ட? என்கிட்ட. அப்போ தான் நான் வளர்ந்து வரக்கூடிய சின்ன நடிகர். ஆனால் தலைவர் என்கிட்ட கூட அந்த ஒப்பீனியனை கேட்டார். அப்படி கேட்டு மெய் மருந்து நின்றதுனால தலைவர் என்ன பேசினார்னே எனக்கு கேட்கல. பேசிட்டு தலைவர் அடுத்த ஷாட்டுக்கு போயிட்டார். அடுத்த ஷாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் மெதுவாக திரும்பி பார்க்குறேன். என்னை ஒருத்தர் கோபமாக பார்த்துட்டு இருக்காரு. யாருன்னா எங்கள் அப்பா தான். இவன் ரஜினி சார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவும் இல்லை. அவர் பயங்கரமான கோபம். டக்குன்னு இருந்துச்சு வெளியே போயிட்டார். வெளியே போகிறேன், அப்பான்னு தேடுறேன். அவர் பார்த்தா நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன கோபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு முன்னாடியே நான் ரஜினி ரசிகன்டா, என்னை கூட்டிகிட்டு போய் என்னை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலன்னு சொல்லி அந்த அளவுக்கு அப்பா கோவப்பட்டு அடுத்த 10 நாளைக்கு என் கூட பேசவே இல்லை அப்படின்னு பதிவு பண்ணுறாரு ஸ்ரீகாந்த். இது வந்து மெர்க்குரி பூக்களோட ஷூட்டிங். அப்போ சங்கர் சாரும் KV ஆனந்த் சாரும் அந்த பக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போனாங்க. அப்போது தே இன்வைட்டட் மீ ஓவர் டு சிவாஜி படத்தோட செட்ஸுக்கு கூப்பிட்டாங்க. எங்கள் அப்பாவும் நானும் அங்கே போகிறோம். எங்கள் அப்பாவும் பயங்கர எக்ஸைட்டட். ஷார்ட் முடிஞ்சது. ப்ரீஃபாக இந்த ஷார்ட் இப்படி காமிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு திரும்பி பார்க்க சார் காணும், எங்கே தேடிட்டு இருக்காங்க. திடீர்னு பின்னாடி வந்து ஹாய் ஸ்ரீகாந்த் ஹாய் அப்படின்னு பிடிச்சிட்டார். ஹாய் ஃப்ரோஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் விட்டு பாய் சொல்லிட்டு எல்லாம் கிளப்புறோம். திரும்பி பார்த்தா எங்கள் அப்பா கோவம் நம்ம வரைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னா, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டியாடா, நீ மனுஷனாடா, அப்பா பக்கத்தில் இருக்கேன், ஒரு வார்த்தை அறிமுகப்படுத்த மாட்டியான்னு. வெளியில் வந்தால் எங்கள் அப்பா வண்டியில் ஏறாமல் நடந்து போயிட்டாரு. இப்படி ஸ்ரீகாந்த் ஒரு அப்பா கோவப்பட்ட நேரத்தில் தலைவர் தன்னுடைய கோபத்தை பற்றி என்ன சொல்கிறார் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 463. தகவல் நம்பர் 463. ஒரு பத்திரிகையாளர் ஒரு மாதிரி தலைவர்கிட்ட கேட்குறாரு, உங்களோட மைனஸ் பாயிண்ட் நீங்கள் எதை நினைக்கிறீங்கன்னு சொன்னப்போ என்னுடைய கோபம் அப்படின்னு பதிவு பண்ணுறார் தலைவர். அப்படி ஒருவேளை நீங்கள் கோபப்பட்டா, உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னப்போ, அந்த கோபத்தை ஆற்றுறதுக்கு என்கிட்ட இருக்க ஒரே வழி, நான் காரை எடுத்து ரொம்ப வேகமாக ட்ரைவ் பண்ணுவேன்.
அதுதான் எனக்கான சொல்யூஷன் அப்படின்னு பதிவு பண்றார் தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை கோபப்படுத்தக்கூடிய ஒரு கேள்வியை தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கு தலைவர் சொன்ன பதில் என்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 464. தகவல் நம்பர் 464. தலைவரை கோபப்படுத்துகிற ஒரு கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு தலைவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவரை பார்த்து நீங்கள் கன்னட தானே, தமிழர் இல்லை தமிழரா நீங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கு தலைவர் பதில் சொன்னார், நான் வணங்கக்கூடிய தெய்வமான ரமண மகரிஷி தமிழர், ராகவேந்திரர் தமிழர், என்னுடைய குருநாதரான கேபி தமிழர், என்னை நடிக்க போன்னு சொன்னாலும் என் நண்பன் ராஜ் பகதூர் அவன் தமிழன், என் வீட்டுக்கு விளக்கேற்ற வந்தாலும் என் மனைவி இல்லாத அவ தமிழச்சி, என்னுடைய பிள்ளைங்க ரெண்டும் மொத வாயை திறந்து பேசின மொழி தமிழ் மொழி, அதெல்லாம் விட என் மேலே உயிருக்கு உயிராக இருக்காங்களே என்னுடைய ரசிகர்கள், அவங்க எல்லாருமே தமிழர்கள், இத்தனைக்கு மேலே நான் எப்படி கன்னடன் ஆவேன், நான் தமிழங்க, சுத்த தமிழங்க அப்படின்னு சொன்னார் தலைவர். இப்படி தலைவர் காரணங்கள் அடிக்க நான் கன்னடம் இல்லை தமிழன் அப்படி சொல்கிற நேரத்தில் தலைவர் ஒரு தமிழ் படத்தில் தமிழ் பாட்டில் ஒரு கன்னட வரியோடு ஆரம்பித்த பாட்டில் தலைவர் நடித்தப்ப நடந்த சம்பவம் என்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 465. தகவல் நம்பர் 465. அந்த கன்னட பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா ஒரு விடுகதை பாட்டு. அருணாச்சலம் படத்தில் மாத்தாடு மாத்தாடு மல்லிகைன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருப்பாங்க. அந்த பாட்டு ஷூட்டிங் அன்னைக்கு தலைவருக்கு 104 டிகிரி ஜுரமா இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாராம். அதற்கான காரணமாக அவர் என்ன சொன்னார்னா, இந்த படத்தில் இவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க, ஒருத்தன் ரஜினிங்க நான் ஒருத்தன் கஷ்டப்படுறதுனால நான் ஷூட்டை கேன்சல் பண்ணால் அது எல்லாருக்கும் ப்ராப்ளமாக முடியும், எல்லாருமே பிஸியான ஆர்டிஸ்ட், அதனால் இந்த பாட்டில் ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கே நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டு 4 நாள் ஷூட் பண்ணாங்களாம். 4 நாளும் தலைவருக்கு தாங்க முடியாத ஜுரமா, தானே ப்ரொடியூசராக இருந்தாலும் தானே மிகப்பெரிய ஹீரோ இருந்தாலும் மற்ற யாருக்கும் தன்னால் பாதிப்பு வரக்கூடாதுன்னு ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டார்ல, அந்த டெடிகேஷன் தான் தலைவர் 50 வருஷம் கழிச்சும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஹீரோவாக வச்சிருக்கு. இப்படி தலைவர் மற்ற நடிகர்களுடைய டேட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சாருன்னு பேசணும்ல, அதே மாதிரி இன்னொரு நடிகரோட டேட்டுக்கும் ரொம்ப சின்ன நடிகரவர் அந்த நடிகரோட டேட்டுக்கு கூட தலைவர் முக்கியத்துவம் கொடுத்தார். என்னன்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 466. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட full episode Flagship Valley OTT-ல அவைலபிளா இருக்கு. அத பார்க்க இப்பவே Flagship Valley OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அவரை ஒரு நாள் பார்த்துடணும், நேரில் பேசிடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீமாகவே இருக்கும். அந்த ட்ரீமை நனவாக்குறதுக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போனேன், அதனால தலைவரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு அந்த மொமெண்ட்டை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறார் ஆன் த செக்மெண்ட் எனிதிங் ஃபார் தலைவர். என்னுடைய பேர் வந்து சரவணமூர்த்தி. என்னுடைய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேரூராட்சி. மனசுக்கு சந்தோஷம்னாலே சினிமா தான். அப்படி சந்தோஷம்னாலே சினிமான்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த சந்தோஷத்தை அள்ளி அள்ளி திரையில் தரக்கூடிய ஒரு தலைவனாக, அன்பு தலைவராக வந்து ரஜினிகாந்த் எங்களுக்கு அந்த வயசில் ஒரு 14-15 வயசில் எங்களுக்கு தெரிஞ்சார். நீலாங்கரையில் எங்கள் அண்ணன் கடை, அங்கேருந்து வெட்டுவாங்கினி ஈஞ்சம்பாக்கம் அந்த சைடில் வந்து பழைய எறும்பு வியாபாரத்துக்காக வந்து சைக்கிளில் வந்து 2 பக்கம் கோணியை கட்டிட்டு ஒரு டப்பா வச்சுக்கிட்டு சேமியா ஆவில் அப்படின்னு சொல்லிட்டு தெருவா போய் பழைய எறும்பு வாங்குறதுக்காக கிளம்பி போகிற சமயத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் வேணும், அது இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. விசாரிக்கும்போது ரஜினி சார் நடிக்கிறாரு. ரஜினி சாரா? என்னடா அது தலைவரா? இந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் தலைவர் இருக்கிறாரு, அங்கே தான் ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு வேகம், ஒரு ஆனந்தம், சந்தோஷம் எல்லாம் அப்படியே மனசுக்குள்ளே வருது. பார்த்தா ஒரு காம்பவுண்ட் வாலை ஒட்டின மாதிரி ஒரு போஸ்ட் மரம், அந்த கம்பெனியோடைய காம்பவுண்ட் வால் ஒட்டின மாதிரி, அந்த காம்பவுண்ட் வால் ஒட்டின மாதிரி இருக்கிற போஸ்ட் மரத்தில் ஏறி உள்ளே குதிச்சாச்சு. உள்ளே குதிச்சா தலைவர் வந்து அந்த பணக்காரன் படத்தினுடைய படப்பிடிப்பு தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது. அந்த உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தின்னு சொல்லி தலைவர் அந்த தென்னை மரம் அந்த ஸ்டோன் இதுகளுக்கெல்லாம் நடுவில் அப்படியே பாடிக்கிட்டு வருவார் இல்லையா. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி. அந்த இடத்துக்கு உள்ள கூடி போய் பின்னாடி ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போயாச்சு. போடா தலைவர் அப்படியே கண்கொள்ளா காட்சி, அப்படியே மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு தெய்வத்தை அப்படியே கண்ணால் நேரில் பார்த்த ஒரு ஆனந்தம். தள்ளி நின்று அப்படியே தரிசனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என் மனசுக்குள்ளே எவ்வளவுக்கு எவ்வளோ என் கண்ணுக்குள்ளே ஊடுருவி என் நெஞ்சுக்குள்ளே கொண்டு போய் அவர் உள்ளே உட்கார வைக்க முடியுமோ அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போது ஜெயராமண்ணன் தான் வந்து தலைவருடைய உதவியாளர். ஜெயராமன்கிட்ட நான் நைஸாக போயிட்டு அண்ணனை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், இதான் எடுத்தேப்பா அப்படின்னாரு. சரி இதுக்கு மேலே செக்யூரிட்டி அலர்ட் ஆகுது சரின்ட்டு நான் எப்படி உள்ளே ஏறி குதித்து உள்ளே போனோம் அதே மாதிரி வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மைண்ட் அப்படியே அவ்வளோ விஷயங்கள் நடந்ததப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னடா இது இப்படிலாம் நடந்துருச்சு, நம்ம எப்படியாவது
தலைவர் கூட ஒரு ஃபோட்டோ, நமக்குன்னு ஒரு ஃபோட்டோ, காலத்துக்கும் தலைவர் கூட நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணுமே. நம்ம சயின்ஸில் சின்ன வயசில் இன்டியூஸ் பண்ணுறது, இண்டக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் படிச்சிருப்போம். அதாவது ஒரு விஷயத்துக்கு ஃபியூவல் பண்ணால் அது எவ்வளோ தூரம் அதை மேக்ஸிமைஸ் பண்ணுது அப்படின்னு. இப்படி தலைவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய பிஸ்னஸ் வாழ்க்கையில் 10 வருஷம் நான் ஓடுறதுக்கான ஃபியூவல், அப்படி அதை என்னை இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தலைவர் வழியில் எப்படி அவருடைய பிஸ்னஸை நடத்திட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம கூட ஷேர் பண்ண வராரு CEO ஆஃப் V2 Code Global Private Limited திரு நாகராஜ் மணிமாறன் அவர்கள். வாங்க பார்த்துட்டு வருவோம். என் பேர் நாகராஜன், CEO V2 Code Global Private Limited, சாஃப்ட்வேர் கம்பெனி ப்ளஸ் டிஜிட்டல் கம்பெனி. தலைவரை பற்றி பேசணுன்னா இன்றைக்குள்ளே பேசிகிட்டே இருக்கலாம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. பேசிக்காக நான் கம்பெனி இண்டிவிஜுவலாக ஆரம்பிக்கிறப்பயே அவரோட இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமான இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அவர் படத்தை வந்து ஒரு படமாக என்றைக்குமே நான் பார்த்ததே இல்லை. ஈவன் ஒவ்வொரு படத்தில் வர்ற அவர் டைலாக்ஸு, ஒவ்வொரு படத்தில் வர்ற அவர் பண்ணுற ஆக்ஷன்ஸு, அவரோட ஈவன் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன கூலி வரைக்கும் அவர் படம் பார்த்துட்டு வந்தாவே அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் வாழலாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜி ஃபஸ்ட்டு கிடைக்குது. சைல்ட்ஹுட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம வந்து ஒரு மூவி பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ரஜினி படத்துக்கு பார்க்க போகிறதே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. இதை வந்து உலகத்தில் யார் ரஜினி படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எனர்ஜி கிடச்சிரும். அதை ஒரு டைம் பார்த்தா போதும், அவங்க வாழ்நாளில் எல்லா ரஜினி படத்தையும் எல்லா டைம்லையும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அவரோட பஞ்ச் டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான், இதெல்லாம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போ என்னோட கம்பெனியில் அதை நீங்கள் திங்க் பண்ணுவேன். நான் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, சம்திங் காட் இஸ் சேயிங் டு அஸ். அதை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ண போகிறோம், அதை எப்படி அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் முடிக்கிறான். பாஷாவில் சொன்ன மாதிரி, ஒரு தடவை சொன்னார் 100 தடவை சொன்ன மாதிரி, அந்த டைலாக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எதையுமே ஒரு டைம் சொன்னார்னா அதை மேலே இருக்குன்னு கணக்கு வச்சுக்க வேண்டியது. ஆண்டவன் தான் அதுவும் அகைன் அதை தான் அவர் சொல்கிறாரு. அதை நம்ம 100 டைம் அவர் சொல்கிற மாதிரியே எடுத்துக்கிட்டு, என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அமைதியாக கூலாக யோசிச்சோன்னா பிரச்சனை சால்வ். இது அவரோட ரியல் லைஃப்லையும் சரி சினிமா லைஃப்லையும் சரி அவர் மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறது அதுதான். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அவரோட லைஃப்பை அபூர்வராங்கிலிருந்து அந்த அவரோட அந்த கேட்டை திறந்து வருவார் பாருங்கள், அந்த ஸ்டைல் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி எந்த ஹீரோவும் பண்ண முடியாது. நம்ம ஓப்பனாக சொல்லணும், இதை பேசுகிறப்போ வந்து நம்ம ஒருத்தரை கூட்டி வச்சோ குறைச்சி வச்சோ பேசுகிற மீனிங் கிடையாது. அந்த ஸ்டைல் வந்து ஒரு சினிமாவுக்குன்னு இன்ட்ரோடக்ஷன் சாங் வேணும், அந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்க்கு ஏற்ற ஒரு ஹீரோ வேணும் அப்படின்னா அதுக்காகவே இவர் தான் பிறந்திருக்காரு. தலைவர் வழியில நாகராஜ் மணிமாறன் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஹாண்டட், பொசஸ்ட் இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில், அதாவது ஆட்கொள்ளப்படுதல். அப்படிதான் தலைவர் ஃபேன்ஸ் ஆகிய நம்ம ஒவ்வொருத்தரும் அவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்றதா உண்மை. அவர் நமக்குள்ள வந்தோம், நமக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதை ஒருத்தவங்க புக் ஆக்கியிருக்காங்க. த ரஜினி இன் மீ அப்படின்ற அந்த புத்தகத்தை எழுதிய அம்பிகா அவர்கள் அவங்க சொல்றாங்க அவங்களுடைய வாழ்க்கையில தலைவரால் ஏற்பட்டிருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்வளவு பெருசுன்னு. ஆன் த செக்மெண்ட் ராஜ ரசிகர். தலைவர் 50 உலகமே கொண்டாடி கொண்டே இருக்குது. என்ன மாதிரி ஃபேன்ஸ்க்குலாம் இது ஒரு பெரிய திருவிழா. தலைவர் படத்தில் மட்டும் பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது. என்ன மாதிரி ஃபேன்ஸ்க்கெலாம் அவர் சூப்பர் இன்ஸ்பிரேஷன். அவர் சிறந்த நடிகரை தாண்டி அவர் ஒரு சிறந்த மனிதர். அந்த மனிதர்கிட்ட இருக்கிற குணாதிசயங்கள் தான் என்னை ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. சின்ன வயசில் நான் அவரை ஒரு மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு வந்தேன். ஆனால் நான் படித்த பள்ளியில் நிறைய தமிழர்கள் இருந்தாங்க. அவங்க அனைவருமே தலைவரோட பெரிய ஃபேன்ஸ். ஸோ நண்பர்கள் கூட இருக்கணும்னு சொல்லி நான் முதல் முறையாக பாஷா தியேட்டரில் போய் பார்த்தேன். அந்த தியேட்டரே அப்படியே திருவிழா மாதிரி இருந்தது. அப்போ நான் யோசித்தேன், ஏன் ஒரு சாதாரண நடிகருக்கு இவ்வளோ பெரிய திருவிழா, ஏன் எல்லாரும் இவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்ட்டு நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். அப்போ தான் ஏன் தேடல் ஆரம்பிச்சிச்சு, யார் இந்த மனிதர். அப்போ நான் நிறைய அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். மற்றவர்கள் அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அதை கேட்க ஆரம்பித்தேன்.
அந்த காலத்தில் சோஷியல் மீடியா கிடையாது. ஸோ தலைவர் கூட நெருக்கமாக இருக்கணும்னா அவர் படங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ நிறைய விஹெச்எஸ் டேப்ஸ் வாங்கி அவர் படங்களை எல்லாம் பார்த்து ஒரு தீவிர ரசிகையானேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சம்பவம். எனக்கு மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் 2013 டயக்னோஸ் ஆனிச்சு. இந்த நோய் வந்து ஒரு டிட்டாரியேட்டிங் இல்னஸ், நிறைய டிசபிலிட்டிஸ் உண்டாக்கும். ஸோ அந்த நோய் எனக்கு டாக்டர் சொன்னப்போ என் உலகமே இருந்து போணுச்சு. இதை நான் எப்படி கடந்து வர போகிறேன், எப்படி இதை கையாள போகிறேன்ட்டு அவ்வளோ கேள்விகள் என் மனதில் ஓடிக்கொண்டு இருந்துச்சு. அந்த சமயம்தான் தலைவர் வந்து NDTV 25 லிவிங் லெஜண்ட்ஸ் அவார்ட் வாங்கினார். அந்த அவார்ட் ஸ்பீச்சில் அவர் பேசியிருப்பார், மிரக்கிள்ஸ் டூ ஹேப்பன். அந்த சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு அவ்வளோ தைரியம் கொடுத்துச்சு. அந்த தைரியம் தான் இன்ன வரைக்கும் என்ன ஒரு மிரக்கலாவே வாழ வச்சிட்டு இருக்கு. ராஜ ரசிகர்ல அம்பிகா அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட முழு வீடியோவை பார்க்க இப்பவே Flagship Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவர் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? அப்படி என்னடா பிடிச்சது? ஏன்டா எப்போ பார்த்தாலும் அவரை பற்றியே பேசிட்டு இருக்கேன், ஏன்னா அந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட உனக்கு தலைவர் தான் பெஸ்ட்டா இப்படின்னு கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் நம்மள மாதிரி ஃபேன்ஸ்ட்ட இருக்க ஒரே பதில், எல்லாமே தலைவர் தான். ஏன்னா அவர் வெறுமனே நம்ம திரையில ரசிக்கக்கூடிய ஒருத்தர் இல்லை, நம்மளோட வாழ்க்கையோட பயணிக்கக்கூடிய ஒருத்தர். இதை தான் பேச வராங்க இன்னைக்கு நம்மளுடைய தலைவர் தர்பார்ல. வணக்கம் தலைவர் ஃபேன்ஸ், இது தலைவர் தர்பார். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்க வந்து இன்னொரு தடவை பர்சனலாக போய் தலைவர் போய் பார்த்தீங்க அப்படின்ட்டு. ஆமாம், அது ஆக்சுவலாக அப்பா தவறுனதுக்கு அப்புறம் தான் போனேன் நான். அப்பா கிட்ட இருக்கும்போது கேட்டு கேட்டு பார்த்தா அவர் கூப்பிட்டு போகலை. அப்புறம் எனக்கா தோணுச்சு, சரி இந்த பிறந்த நாளைக்கு தலைவர் எப்படி போய் நேரில் சந்திச்சு பார்த்துருமே அப்படின்ட்டு போனேன். அவங்க அங்கே சுப்பையார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ஹெல்ப் பண்ணார். இந்த மாதிரி ரொம்ப பார்க்கணும் சார், படம் எடுத்தேன் காலையில் மாலையில் நைட்டு நேரம் இல்லை இல்லை எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அவர் வீட்டுக்கிட்ட போய் நின்று அவர்கிட்ட லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் கொடுத்த லெட்டர் இவ்வளோ சேர்ந்துருக்கும். அவரு அதெல்லாம் பார்க்க சரி இவன் சொன்னா திருந்த மாட்டான், ஒரு தடவை பேசாமல் கூப்பிட்டு காமிச்சிடுவான் அப்படின்னு கூப்பிட்டு உட்காந்துருந்தேன். எனக்கு இங்கே எப்படி நினச்சிருக்கணும் அதே மாதிரி தான். தலைவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அவர் ரிசப்ஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், தலைவரை பார்க்க போகிறோம். எனக்கு நம்பவே முடியல, ஆச்சரியமாக உட்காந்துட்டு இருந்தேன். சடனாக ரூம் கதவை திறந்துச்சு, உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாரு. போனால் தலைவர் எதுக்கு நிற்கிறாரு, இந்த கடவுளை பார்த்த ஒரு நிமிஷம் நமக்கு பேச்சு வராது பார்த்தீங்களா, அது மாதிரி அவ்வளோ சிம்பிளாக நிற்கிறாங்க. ஒரு வெள்ளை சட்டை, ஒரு வெள்ளை வேஷ்டி, காலில் ஒரு செருப்பு கூட கிடையாது. அவ்வளோ சிம்பிளாக கடவுளுக்கு வந்து அப்படியே எனக்கு அவர்கிட்ட என்னென்னமோ பேசுன்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே பேச வரல. அப்பாவோட ஃபோட்டோ ஆல்பத்தை மட்டும் காமிச்சு இது மாதிரி அப்பா நடிச்சிருக்காரு, நானும் நடிப்புக்காக கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன். உண்மையிலேயே ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார்களோ அன்றைக்கி தான் நான் நேரில் பார்த்தேன். மற்றவங்க சொல்லி கேட்டேங்கிறத விட நான் வந்து பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ ஒன்றும் கிடையாது, சாதாரண ஒரு ரசிகன். என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு காஃபி கொடுத்து உங்கள் வீட்டில் எல்லாம் சௌக்கியமாக, எல்லாம் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, இவ்வளவும் சகலமாக ஒரு மனசை விசாரிக்கிறாருன்னா அவர் வந்து அந்த ரசிகனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாரு. அதுதானே உண்மை. தலைவர் வந்து பெரியவன் சின்னவன், அவர் ஏன் வளர்ந்துட்டே போறாருன்னா காரணம் தான். தன்னையை நம்பி தன்னையை மதித்து ஒரு ரசிகன் நிற்கிறான் அப்படின்னும் போது அவனுக்கு நம்ம அதுக்குள்ள ரெஸ்பெக்டை கொடுக்கணும்னு நினைக்கிற பார்த்தீங்களா. நானும் சில நடிகர்கள்லாம் போய் பார்த்துருக்கேன், ஃபோட்டோ எடுக்க போயிருக்கேன், இது மாதிரி வந்து யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணதில்லை. அன்றைக்கி எனக்கு அப்படி அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரியே தான் நான் நின்றுட்டு இருந்தேன். 1/2 மணி நேரம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு தலைவர் தர்பார்ல எல்லாமே தலைவர் தான் அப்படிங்கிற டாபிக்ல பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே Flagship Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவரை எந்த மேடையில பார்த்தாலுமே நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்படும், அந்த இடத்த அவருடைய இடமா மாத்திக்குவார். ஆனா அதிகபட்சமா தலைவரை இவருடைய மேடைகள்ல பார்க்கலாம், இவருடைய நாடக மேடைகளில் பார்க்கலாம். அப்பதான் தலைவருக்கு நாடகத்தில் இவ்வளோ பெரிய பற்று இருக்கா அப்படின்றத நம்மளால உணர முடிஞ்சது. ஸோ அப்படிப்பட்ட தலைவருக்கு ரொம்பவும் நெருக்கமான, சொல்லப்போனால் தலைவரோட கல்யாணத்துக்கே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு திரு YG மகேந்திரன் அவர்கள். அவரோட சேர்ந்து இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்ட் தான் நானும் ஃபேன் தான். சின்ன வயசுல ஒன்று நானும் ரஜினிகாந்த் என்ன சைல்டு ஸ்டாராக வந்தோம், அதெல்லாம் கிடையாது. அவரும் ஒரு மெச்சூர் ஏஜில் வந்தார், நான் வந்து கொஞ்சம் ஏர்லியராக வந்தேன். ப்ராப்ளி அவர் வரத்துக்கு ஒரு 3-4 வருஷம் முன்னாடி சினிமா என்டர் பண்ணேன். பட் அவரை நான் முதல்ல மீட் பண்ணது பூனா ஒரு கேள்விக்குறி ஷூட்டிங்கில் தான். அப்போ தான் SPM சார் எனக்கு சொன்னார், ஒரு புது ஆர்டிஸ்ட்டு
ஃபிலிம் சேம்பரில் படித்தவர்னு. அப்போ எங்கள் அப்பா அவரை பற்றி சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா பிரின்சிபலாக இருந்தார் ஃபிலிம் சேம்பர் அந்த இன்ஸ்டியூட்டில். அவர் ஜாஸ்தி சொன்னதில்லை. பட் நேராக மீட் பண்ணது புவனா ஒரு கேள்விக்குறியில். அவர் அப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். ஃபுல் ஆஃப் எனர்ஜி, அது வேறு விஷயம். பட் சைலண்ட் எனர்ஜி, லேட்டன்ட் எனர்ஜின்னுவாங்களே அந்த மாதிரி இருப்பார். ஒன்று நான் பார்த்தேன் அதில் என்னென்னா, அந்த சமயத்தில் ஷூட்டிங்கில் கான்ஃபிடென்ஸ், அப்சல்யூட் கான்ஃபிடென்ஸ். தான் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை விட அவருக்கு தான் முன்னுக்கு வருவோங்கிற நிச்சயமாக ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு அவர்கிட்ட தெரிஞ்சுது. பண்ண சீன்ஸில் நாங்கள் பண்ண காமெடியெலாம் நாங்கள் அப்படி இப்படி சொந்தமாக ஆன் த ஸ்பாட் அடித்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லவனுக்கு நல்லவனில் வந்து அந்த கிஞ்சி இந்த டம்பாடி லுங்கி, அப்புறம் அவரோட சேர்ந்து இந்த ராதிகாவோட ஒரு சீன்லாம் வரும். அதெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே ஸ்பாட்டில் டெவலப் பண்ணது. ஏன்னா போத் எஸ்பிஎம்மும் சரி பஞ்சு அருணாச்சலமும் எங்களுக்கு ஃபுல் லிபர்ட்டி கொடுப்பார். ஸோ அவருக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். பொண்ணோட கல்யாணத்துக்கு பாவம் அப்பா ஆச்சேன்னு பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன். வந்து நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ சொல்லு. அப்படியே சொல்றவா சொல்லு. தப்பா கேட்டுக்க பாணி, இந்த வீட்டுல நானும் அம்மாவும் தான் எல்லாம் ஒழுங்கா பாத்துக்கிறோமா. நீ சும்மா தண்ட சோறு தின்னுங்கன்னு தம் வச்சுக்கின்னு இப்படி வேட்டியை தூக்கி கட்டிக்கின்னு விட்டியா சரி இப்படி தெரிஞ்சுக்கிறியா. நீ ஒழுங்கா வந்தாதான் நாடு நல்லா இருக்கும், ஊடு நல்லா இருக்கும். புரிஞ்சுக்கினியா? அப்படியா சொன்னாங்க. கிட்டத்தட்ட அப்படிதாங்க அர்த்தம் ஆகுது. ஏன்னா என் நாடகங்கள்லாம் வந்து பார்க்கும்போது காமெடியை பயங்கரமாக ரசிப்பார். பட் அந்த மாதிரி ஃபுல் லெங்க் காமெடி அவரோட இது வரைக்கும் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அது என்ன நீங்கள் நம்மளாம் சொல்லணுமாண்ணா, ஐயோ சீரியஸ் ரீச் த டாப் அண்ட் ஸ்டில் அட் த டாப். எல்லாருக்கும் ஒரு சீசன் வரும், ஒரு டாப் வரும், அதுக்கப்புறம் அப்படியே லெவல் பிளாட்டோ லெவல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜாஸ்தி அவங்கள பற்றி இருக்காது. ஆனால் அவங்க நல்ல பேரோடு இருப்பாங்க. இவர் அப்படி இல்லையே. இன்றைக்கும் நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் உள்ள ஸ்டார்ஸு இல்லை பிஸ்னஸ் ஆகிற ஸ்டார்ஸ்ன்னு பேசினா ஃபஸ்ட்டு ரஜினியை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் தானே மற்றவங்கள பற்றி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபெனாமினல். அது வந்து அவருடைய திறமை, கான்ஃபிடென்ஸ் அண்ட் சொன்ன மாதிரி டிசிப்ளின், எல்லாத்துக்கும் மேலே கடவுள் அருள். நானும் ஃபேன்தான்ல வைஜி மகேந்திரன் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. 1975 இருந்து 2025 வரையும் தலைவர் தொட்டதெல்லாமே தூளு. இப்போ நம்ம முடிவுக்கு வந்திருக்கோம் எபிசோட் 47. எஸ், இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. த ஃபைனல் 3 days. நாளையிலேருந்து உண்மையிலே வந்து என்னடா இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, ஆனால் அதுக்குள்ளே முடியுது அப்படின்னு இருக்கு. ஆனால் எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்னும் பேசுறது காத்துட்டு இருக்கு. நிறைய பேர் இப்போதான் நாங்கள் பேசணும்னு துடிப்போட முன் வந்துட்டு இருக்காங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி இந்த 47மே இன்னைக்கு முடிஞ்சிருக்க எபிசோட் வரையும் ஒரு பெரிய பொக்கிஷம். தலைவர் பற்றி ஒரு மிகப்பெரிய பதிவு, ரசிகர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதிவு. இந்த பதிவை இதுவரையிலும் நீங்க பார்க்கல, ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளாக்ஷிப் வேலி OTT-யை உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா எபிசோடுகளும் அன்கட் வெர்ஷன் அங்கே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறுபடியும் உங்க எல்லாரையும் நாளைக்கு வந்து சித்திரம் டிவியில 7 மணிக்கும் பிளாக்ஷிப்னுடைய யூடியூப் சேனல்ல இதனுடைய ஷார்ட் வெர்ஷனோடையும் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ விக்னேஷ், என்டையர் பிளாக்ஷிப் ஃபேமிலி. இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய பிளாக்ஷிப் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை.